إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எனதமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய வகுப்பிலே நாம் வரலாற்றிலே தோன்றிய வழிகட்ட பிரிவுகள் என்ற இந்த தொடரில் இன்று நாம் முதலாவதாக ஹவாரிஜ்களை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். என் அருமை சகோதரர்களே, ஹவாரிஜ்கள் பற்றிய இந்த வகுப்பிலே இந்த ஹவாரிஜ் என்ற சொல்லை நாம் எடுத்தால், ஹாரிஜா என்ற சொல்லுடைய பன்மைதான் அல் ஹவாரிஜ் என்பது. ஹுரூஜ் என்றால் வெளியேறுதல். ஹுரூஜ் என்றால் என்ன அர்த்தம்? வெளியேறுதல். அப்ப எனவே இவர்களுக்கு ஏன் இந்த பெயர், இந்த வழிகட்ட சாராருக்கு, இந்த வழிகட்ட கூட்டத்தினருக்கு இந்த பெயர் ஏன் என்பதை நாம் படிப்போம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இந்த வழிகட்ட இந்த சாரார், இந்த வழிகட்ட இந்த பிரிவு உடைய ஆரம்பம், இதனுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கின்ற போது புகாரி முஸ்லிம் எல்லாம் வரக்கூடிய பல ரிவாயத்துக்கள், பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, முஸ்லிமில் 1922 எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, நபித்தோழர்களுக்கு மத்தியில் யமனிலிருந்து வந்த ஒரு தங்க கட்டி, அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதை பங்கு வைத்த சந்தர்ப்பத்திலே ஒருவர் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது நீதியாக பங்கு வைக்குமாறு குறிப்பிட்டார்கள் என்ற ஒரு ரிவாயத்திலே வருகிறது. இன்னும் சிலர் அதாவது இதை பெறுவதற்கு இவர்களை விட நாம் தான் தகுதி வாய்ந்தவர்கள் என்று கூறினார்கள் என்ற அந்த செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு எட்டிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வான அமீனும் மன் ஃபிஸ் ஸமா, நான் வானத்தில் உள்ளவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்க என் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீர்களா என்று சொன்னார்கள். காலையிலும் மாலையிலும் எனக்கு வானத்தின் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன நேரத்திலே, அதாவது ஒரு
மனிதர் எழுந்து அவருடைய அந்த கண்கள், பஞ்சடைந்த அந்த கண்கள், உப்பிய அந்த கன்னங்கள், நெற்றி புடைத்த அடர்த்தியான தாடி கொண்ட, தலைமுடி மலிக்கப்பட்டிருந்த, அதே போன்று கீழாடை வரிந்து கட்டியிருந்த ஒரு மனிதர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என்று கூறினார். இப்படி சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமக்கு கேடுதான். பூமியில் இருக்கக்கூடியவர்களில் அல்லாஹுவை அஞ்சுவதற்கு நான் அல்லவா மிகவும் அருகதை வாய்ந்தவன் என்று கேட்டார். பிறகு அந்த மனிதர் திரும்பி செல்கிறார். அப்போது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவருடைய தலையை கொய்து விடட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை கொல்ல வேண்டாம், அவர் தொழக்கூடியவர்களாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அப்போது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ தொழுகையாளிகள் தமது இதயத்தில் இல்லாததை நாவில் மொழிகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களின் இதயங்களை துளையிட்டு பார்க்கவோ அவர்களின் வயிறுகளை கிழித்து பார்க்கவோ எனக்கு உத்தரவிடப்படவில்லை என்று சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்று கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்து, இந்த மனிதரின் பரம்பரையில் இருந்து ஒரு சமுதாயத்தினர் தோன்றுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை இனிமையாக ஓதுவார்கள், ஆனால் அது அவருடைய தொண்டை குழிகளை தாண்டி செல்லாது. வேட்டைக்காரனின் அம்பு அந்த வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலிலிருந்து மறுபக்கமாக வெளியேறி விடுவதை போன்று இவர்கள் மார்க்கத்திலிருந்து சுவடே தெரியாமல் வெளியேறி விடுவார்கள் என்று கூறினார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் அவர்கள் வாழும் நாட்களை அடைந்தால் சமூத் கூட்டத்தார் அழிக்கப்பட்டதை போல் அவர்களை நிச்சயம் அழித்து விடுவேன் என்றும் கூறினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இதில் வேறு சில ரிவாயத்துக்களில் அந்த மனிதருடைய பெயர் துல் ஹுவைசிரா என்றும் இடம்பெற்று இருக்கிறது. அப்ப இந்த செய்தியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள். ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள். அந்த முன்னறிவிப்பு தான் இவருடைய பரம்பரையிலிருந்து அந்த தோன்றக்கூடிய வழிகேடர்கள். எனவே என் அருமையான சகோதரர்களை, இந்த சிந்தனை எங்கு தோன்றியது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. புரியுதா சொல்றது? இந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலே இப்படிப்பட்ட இந்த சிந்தனையுடைய மனிதர் தோன்றினார் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அடுத்து நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தை நாம் எடுப்போமாக இருந்தால், அவருடைய ஆட்சிக்கு எதிராகவும் என்ன செய்தார்கள்? இந்த வழிகேடர்கள் தோன்றி அவரை கொலை செய்கின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் சென்றார்கள் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹவாரிஜ்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய உண்மையான தோற்றம் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான், அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராகத்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த முன்னறிவிப்புக்குரியவர்கள் தோன்றியது அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில். இவர்களுடைய பண்புகளை பொதுவாக அறிஞர்கள் அடையாளப்படுத்தும் போது என்ன சொல்வார்கள் என்றால், இவர்கள் ஒரு சிறிய விடயத்தையும் பெரிதாக்கக்கூடியவர்கள். ஒரு சிறிய விடயத்தையும் என்ன செய்வார்கள்? இவர்கள் பெரிதாக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது யாருக்கு பங்கு வைக்கிறாங்கன்னா, யார் மிக தேவையுடையவர்கள் என்பதை பார்ப்பார்கள். அதே போன்று அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால்
அவர்கள் சில நேரம் என்ன செஞ்சிருவார்கள், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகுவதற்கு அது காரணமாகிவிடும் என்பதை கவனிப்பார்கள். அதே போன்று இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள், இஸ்லாத்தை புதிதாக ஏற்றவர்கள், அவர்கள் இப்படி பலதையும் கவனித்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, எதையும் பங்கு வைப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை பற்றியெல்லாம் புரியாமல் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கே என்ன செய்கிறார்கள், நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் இதை நீதியாக என்ன செய்யவில்லை, இதை பங்கு வைக்கவில்லை, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எனவே இப்படி ஒரு இவ்வாறான விடயங்களை இந்த மாதிரி ஒரு பூதாகரமாக்கக்கூடிய இந்த வழிகட்ட சிந்தனை ஹவாரிஜிகளிடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இவர்களுடைய மற்றொரு சிந்தனை தான், நாங்கள் தான் தூய்மையானவர்கள், நாங்கள் தான் யாரு, இஸ்லாமிய உம்மத்திலே நாங்கள் தான் பரிசுத்தவான்கள் என்ற ஒரு சிந்தனை போக்கு இவரிடம் காணப்படும். இவ்வாறான ஒரு சிந்தனை போக்கு பிறரை எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் காஃபிராக்க வைக்கும். அவருடைய கொள்கைகளை நாம் பின்னால பார்க்கும் போது புரிந்து கொள்ளலாம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மக்களை தூண்டி விடுவார்கள். இவர்களுடைய அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால் அந்த ஆட்சிக்கு எதிராக என்ன செய்வார்கள், மக்களை தூண்டிவிடக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவர்களுடைய தோற்றத்தை பற்றிய செய்திகள், இன்னும் சில செய்திகளை நாம், அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு அஹ்லுல் பிதஅ் சம்பந்தமாக என்ற ஒரு நூலில் இருந்து நாம் பார்க்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் யாருக்கு எதிராக இவர்கள் வெளியானார்கள், யாருக்கு எதிராக இவர்கள் வெளிக்கிளம்பினார்கள் என்று பார்க்கின்ற போது, இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள், இந்த உம்மத்திலே மிகச்சிறந்தவர்களுக்கு எதிராக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார், இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர், இவ்வளவு சிறப்புகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நபித்தோழருக்கு அவருடைய ஆட்சிக்கு எதிராக இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் ஆட்சிக்கு எதிராக வெளியாகின்றார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் வெளியானார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது சிஃபீன் யுத்தம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய அந்த சிஃபீன் யுத்தத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், அந்த சிஃபீன் யுத்தத்தில் என் அருமை சகோதரர்களே என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஒரு சமாதான பேச்சுக்கு, அல் குர்ஆன்கள் உயர்த்தப்பட்டு ஒரு சமாதான பேச்சுக்கு வந்து இரண்டு சாராரிலும் என்ன செய்கிறார்கள், இரண்டு பேரை நடுவர்களாக நியமிக்கிறார்கள் ஒரு சமாதான பேச்சுக்கு. இந்த நேரத்தில் தான் இவர்கள் என்ன செய்யறாங்க, அதாவது தாபீன்களில் ஒரு சாரார், தாபீன்களாக தான் அவர்கள் சஹாபாக்களை சந்தித்தவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதை அங்கீகரிக்காமல் குர்ஆனும் சுன்னாவும் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும், குர்ஆனும் சுன்னாவும் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று இவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை விட்டு அவர்களுடைய அந்த படையிலிருந்து, ஆட்சியிலிருந்து வெளியாகின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூட ஒரு குர்ஆனை உயர்த்தி காட்டி, குர்ஆனை பேசு, குர்ஆனை பேசு என்று சொல்கிறார்கள். தீர்ப்பு, குர்ஆன் தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் யார் சொல்றது, மக்கள் தான் அதை என்ன செய்யணும், அது யாராவது அதற்கு அதிலிருந்து குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து எடுத்து என்ன செய்ய வேண்டும், அதை சொல்ல வேண்டும். குர்ஆன் அப்படி பேசுமா, குர்ஆன் பேசாது, குர்ஆன்ல உள்ளது என்ன செய்ய வேண்டும். அதற்கு தான் அங்க என்ன செய்யப்படுறாங்க, அந்த இரண்டு தரப்பிலிருந்தும் நடுவர்கள், மத்தியஸ்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இதையெல்லாம் அவர்கள் செவியேற்காமல் என்ன செய்தார்கள், குர்ஆனும் சுன்னாவும் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறியவர்களாக அந்த அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களை எல்லாம் இவர்கள் புறக்கணித்து வெளியேறுகிறார்கள். இவர்கள் ஹரூரா என்ற இடத்தில் தான் ஒன்று சேர்கிறார்கள். ஹரூரா என்ற அந்த இடம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஈராக்கில் உள்ள அந்த கூஃபா, அதை கொஞ்சம் ஒட்டி உள்ள ஒரு பகுதி அது. என் அருமையான சகோதரர்களே, அந்த இடத்தில் தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒன்று சேருகிறார்கள். ஒன்று சேர்ந்தது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுக்கென்று என்ன செய்கிறார்கள், ஒரு ஆட்சியை
அங்கு உருவாக்கி கொண்ட ஒரு நிலை அங்கு உருவாகிறது. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எதிராக அவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, நபித்தோழர்கள் அந்த பகுதியாக செல்லும் போது நபித்தோழர்களே கொலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்களை என்ன செய்கிறார்கள்? கொலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஹ்வானுனா பகவ் அலைனான்னு சொல்கிறார்கள். எப்படி சொல்லலாம்? எமது சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? எமக்கு எதிராகவே வரம்பு மீறி விட்டார்கள், எமக்கு எதிராகவே அடர்ந்தேறி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹரூரா என்ற அந்த வார்த்தையை பொறுத்தல்ல, அது இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் சொன்னால், அதாவது மாதவிடாய் பெண்கள் ஏன் தொழுகையை கலா செய்வதில்லை, தொழுகையை கலா செய்வதில்லை என்ற கேள்வியை கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னால திருப்பி என்ன கேட்கிறாங்கன்னா, அஹரூரியத்துன் அந்தி என்று கேட்கிறாங்க. நீங்க அந்த ஹரூரியா பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணான்னு கேட்கிறாங்க. ஏனென்றால் ஹவாரிஜிகள் ஒரு கடும் போக்கூடியவர்களாக இருந்த இந்த ஹவாரிஜிகள் என்ன செய்தார்கள் என்றால், தொழுகையும் கலா செய்ய வேண்டும், மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு விடுபட்ட தொழுகையும் அவர்கள் கலா செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? அவர்கள் சட்டம் வகுத்தார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்ணிடம் சொல்கிறார்கள், மாதவிடாய் காலங்களில் விடுபட்ட நோன்பை கலா செய்வதற்குத்தான் நாம் ஏவப்பட்டோமே தவிர தொழுகையை கலா செய்வதற்கு நாம் ஏவப்படவில்லை என்று ஹதீஸை சொல்கிறார்கள். எனவே நறுமையா அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்கன்னா, இது ஹவாரிஜிய சிந்தனை, இது ஹவாரிஜிய சிந்தனையாக இருந்தது. அதனால் என்ன செய்யறாங்க, அவர்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே இவர்கள் இவ்வாறு நபித்தோழர்களையே கொலை செய்ய ஆரம்பித்த போதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு எதிராக படை திரட்டுகிறார்கள். படையோடு சென்று அவர்களோடு என்ன செய்கிறார்கள்? கடுமையான ஒரு யுத்தத்தில், ஒரு போரிலே என்ன செய்கிறாங்க? ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதில் என்ன அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு நபிமொழியையும் நாம் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபிமொழி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள். அந்த முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இரண்டு பிரிவுகள் ஏற்படுகின்ற போது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் அந்த பிரிவு ஏற்படுகின்ற போது என்ன செய்வார்கள் என்றால், சிலர்கள் அவர்களுக்கு எதிராக புறப்படுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவர்களுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர்கள் முடியை மலித்தவர்களாக இருப்பார்கள். சீமாகும் அத்தஹாலுக் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்ல 1064வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி. அதில் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவர்களை பொறுத்தவரையில இவர்கள் அல்லாஹுடைய படைப்பிலே மிக மோசமானவர்கள். அதாவது இரண்டு சாராருக்கு மத்தியிலே போர் மூழுகின்ற போது இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் புறப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த இரண்டு சாரார்ல யார் இவர்களுக்கு எதிராக போரிடுவார்களோ, இந்த இரண்டு சாரார்ல இந்த ஹவாரிஜிகளுக்கு எதிராக யார் போரிடுவார்களோ அவர்கள் தான் சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர்கள் தான் சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். எனவே ஹவாரிஜிகளுக்கு எதிராக போரிட்டவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த அந்த படை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அந்த போரிலே நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து மிக குறைந்த எண்ணிக்கை 2 பேர் என்ற அளவுக்கு சொல்லப்படுது கொல்லப்பட்டவர்கள்.
ஆனால் அவர்களுடைய தரப்பில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று சிலர்கள் சில பகுதிகளுக்கு தப்பி ஓடினார்கள். அவ்வாறு சென்றவர்கள்ல அதாவது 2 பேர் என்ன செய்தார்கள், ஓமானுக்கு சென்றார்கள். 2 பேர் கிருமான், அதே போன்று சிஜிஸ்தான் என்ற பகுதிக்கு சென்றார்கள். இவ்வாறு யமனுக்கு இவ்வாறு என்ன செய்தார்கள், சென்று சிலர் அந்த வழிகேட்டை அங்கும் என்ன செய்தார்கள், அவர்கள் பரப்பினார்கள். உங்களுக்கு தெரியும், இபாதியாக்கள் ஓமான்ல இபாதியாவுடைய ஆட்சி, அது என்ன ஹவாரிஜிய ஒரு பிரிவு, ஹவாரிஜிகள்ல ஒரு பிரிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, ஹவாரிஜிகளை நீங்கள் எடுத்தாலும் அவர்களுக்குள்ளும் அதாவது நிறைய பிரிவுகள், அவர்களுக்குள்ளும் அதில் அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். பிரபலமான 20 பிரிவுகள் அவர்களுக்குள் இருக்கின்றன, 20 பிரிவுகள் அவர்களுக்குள் இருக்கின்றன என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அதில் இந்த முஹக்கிமா, அஸ்ஸாரிகா, நஜிதாத், அஜாரிதா, இப்படி பல பெயர்கள்ல, இபாதியா என்று பல பெயர்களில் இவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அடையாளப்படுத்தப்படுகின்ற பிரிவுகள் இவர்களிலே காணப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய மோசமான அந்த அகீதா கொள்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ உமர் ரலியல்லாஹு அவர்களே காஃபிர் என்று சொல்ல மாட்டார்கள். இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று தீர்ப்பளித்தவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று தீர்ப்பளித்தவர்கள். என்றால் இவங்க முறையாக ஆட்சியை நடத்தவில்லை, செய்யவில்லை என்று. அதே போன்று ஜமல் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களை காபிர்கள் என்று தீர்ப்பளிப்பார்கள். அதே போன்று அந்த சிஃபியன் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள், அதில் அந்த நடுவர்களாக நியமிக்கப்பட்ட அந்த சாரார், அதே போன்று இதை யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டார்களோ, இதை யாரெல்லாம் இந்த தீர்ப்புகளை, இதற்கு நியமிக்கப்பட்ட நடுவர்கள் இதெல்லாம் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் காஃபிர்கள் என்று என்ன செய்கிறார்கள், இவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். எனவே இவர்களுடைய பார்வையில் என்ன செய்யலாம், அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக ஹுரூஜ் வெளியாகலாம் என்று என்ன செய்வார்கள், இவர்கள் குறிப்பிடுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இவர்களுடைய இன்னும் ஒரு ஆபத்தான ஒரு கொள்கைதான், பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள், பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள், நிரந்தரமாக நரகிலே இருப்பார்கள். அதில் நஜிதாத் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது, அவர்களை தவிர அவர்கள் பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர் என்று சொல்ல மாட்டார்கள் என்று இந்த நூலுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக பெரும்பாவம் செய்தவர்கள் அவர்களை காஃபிராக்கி அடுத்த வேலை அவர்களை கொல்வது, அவர்கள் என்ன செய்வார்கள், கொலை செய்கின்ற வேலையை அடுத்ததாக செய்வார்கள். அப்ப இந்த அடிப்படையில் தான் இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் காஃபிர்களுடைய விஷயத்திலே அருளப்பெற்ற வசனங்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு அப்ளை பண்ணுவார்கள். காஃபிர்களுடைய விஷயத்தில் அருளப்பெற்ற வசனங்களை என்ன செய்வார்கள், முஸ்லிம்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அமைப்பில் இவ்வாறான ஒரு மோசமான சிந்தனை உடையவர்களாக, வழிகட்ட சிந்தனை உடையவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இவர்கள் தொடர்பாக நிறைய ஹதீஸ்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் தொடர்பாக பல செய்திகள் என்ன செய்திருக்கிறாங்க, குறிப்பிட்டு இருக்கிறார்கள். பல செய்திகள் இடம்பெறுகின்றன. புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களே நீங்க நிறைய செய்திகளை பார்க்கலாம். அதில் சில செய்திகளையும் நாம் என்ன செய்வோம், இங்கு உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துவோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இவர்களுடைய விஷயத்தில் நாம் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அஜ்மஅல் உலமா, உலமாக்கள் ஒருமித்த கருத்திலே இருக்கிறார்கள். இந்த ஹவாரிஜ்கள் என்பவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டியவர்கள், இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்ற அந்த விடயத்தில். எனவே அவர்கள் ஆட்சிக்கு, இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக அவர்கள் கிளம்பி விடுகின்ற போது, அதே போன்று அந்த இஸ்லாமிய உம்மத்திலே பிளவை ஏற்படுத்துகின்ற போது, அவர்கள் எச்சரிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் மீண்டு வரவில்லை என்றால், அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றால், அதை யாரு செய்வாங்கன்னா ஆட்சி தான் செய்யும், ஒவ்வொரு தனி மனிதரும் அல்ல என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே,
இவர்கள் தொடர்பான மார்க்க தீர்ப்பு என்ன, இவர்கள் தொடர்பான மார்க்க தீர்ப்பு என்ன என்பதை பார்க்கின்ற போது ஹவாரிஜிகள் என்பவர்கள் காஃபிர்களா என்றால் அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் இரண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் இதுல காணப்படுகின்றன. இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது இதுல நாங்க என்ன உணர்வுகளை வைத்து தீர்ப்பு எல்லாம் மார்க்கம் அப்படி தீர்ப்பு சொல்லாது இல்லையா. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவ்வளவு சிறப்பான சஹாபாக்களை எல்லாம் காபிர் என்கிறார்கள், அதனால் அவர்கள் காபிர்கள், அப்படி மார்க்கம் சொல்லாது. அப்படி மார்க்கம் என்ன செய்யாது, அணுகாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதில் ஒன்று இரண்டு ரிவாயத்துக்கள், அதில் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு ரிவாயத்தில் அவங்களுடைய ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் காபிர் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. ஆனா இதுல ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன இதிலே சொல்கிறார்கள் என்று சொன்னால், பெரும்பாலான அறிஞர்களுடைய அந்த கருத்துகளுடைய அடிப்படையில இதை இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா தனது ஃபத்ஹுல் பாரிலும் இதை குறிப்பிடுகிறார்கள். அதாவது இவர்கள் காபிர்கள் அல்ல, இவர்கள் காபிர்கள் அல்ல, காபிர்கள் என்று இவர்களுக்கு தீர்ப்பளிக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் சஹாபாக்கள் தான் இவர்களுடைய பிரச்சனையை சந்திக்கிறான். மிக 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 வீரியத்தோடு அவர்களுடைய பிரச்சனையை சந்தித்தவங்க யாரு? சஹாபாக்கள். அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியில் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தான் மிக வீரியத்தோடு இவர்களுடைய பிரச்சனையை சந்திக்கிறான். புரியுது அவங்க சொல்றது? போர் என்ற அளவுக்கு சந்திக்கிறார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டும் அவர்களுக்கு காபிர்கள் என்ற தீர்ப்பை சஹாபாக்கள் வழங்கவில்லை. அலி ரலியல்லாஹு அவர்களோ ஏனையவர்களோ என்ன செய்யல, அப்படி அவர்களுக்கு தீர்ப்பளிக்கவில்லை என்பதைத்தான் இதுல மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இங்கே கொண்டு வருவார். எனவே அந்த அடிப்படையில் இவர்கள் வழிகேடர்கள். இவர்கள் யாருதான்? இவர்கள் வழிகேடர்கள் என்ற அந்த தீர்ப்பைத்தான் வழங்குவார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான அதாவது வரலாற்றில் தோன்றிய வழிகட்ட பிரிவுகளை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் நாம் கற்க வேண்டும் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறுகளை நிச்சயமாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். இவ்வாறான சிந்தனைகள் உருவாகும் போது நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கும் அவற்றை அடையாளம் காண்பதற்கும் இது போன்ற வழிகட்ட பிரிவுகள் வரலாற்றிலே தோன்றி இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறான தவறான கொள்கைகளை கொண்டிருந்தார்கள் என்பவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறான வழிகேடுகள் இருந்து நம்மை நாம் காத்துக் கொள்வதற்காக. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் இந்த ஹவாரிஜிகள் தொடர்பான இந்த செய்திகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில செய்திகளை அடையாளங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில இது புகாரி முஸ்லிம் எல்லாம் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. எனக்கு பிறகு ஒரு சமுதாயம், விரைவில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அது அவருடைய கழுத்துக்களை தொண்டைக்குழியை தாண்டி செல்லாது. பாருங்க, குர்ஆனை பொறுத்தவரையில குர்ஆனை அவர்கள் என்ன செய்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அதனுடைய விளக்கம் அவர்களிடம் என்ன செய்யாது, அவர்களுடைய விளக்கம் அவர்களிடத்திலே இருக்காது, அவனுடைய தொண்டைக்குழியை தாண்டி என்ன செய்யாது, செல்லாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல் குர்ஆனை பொறுத்தவரையில் நாம் அல் குர்ஆனை கற்றுக்கொள்வது, அல் குர்ஆனை நாம் முறையாக விளங்குவது நம்மை ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நம்மை காக்கக்கூடியது. குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும், முறையாக அறிஞரிடமிருந்து குர்ஆனுடைய விளக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனுடைய வசனங்களை பொருத்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, பொருத்தக்கூடாது. அதனால் இவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டை என்ன செய்தார்கள், சந்தித்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது வேட்டை பிராணியை விட்டு அதனுடைய அந்த உடலை துளைக்கின்ற அம்பு உடலுடைய மறுபக்கம் வெளிப்பட்டு சென்று விடுவதை போன்று இவங்க மார்க்கத்திலிருந்து என்ன, அந்த மார்க்கத்துடைய சோடே தெரியாத அளவுக்கு இவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள், பிறகு அதன் பக்கம் திரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் எவ்வளவு ஒரு
ஒரு ஆபத்தான ஒரு முன்னறிவிப்பு பாருங்க. எனவே இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வார்கள்? வெளியேறுவார்கள். அதனாலதான் பிதஅத்தை பொறுத்தவரையில பிதஅத் என்பது ஆபத்தானது. பிதஅத் என்பது ஆபத்தானது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு செய்தியை படித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல கற்களை வைத்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? திக்ரு செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு செய்தியை படிக்கிறோமா இல்லையா? முஸன்னஃப் அப்துல் ரஸாக் போன்ற இன்னும் பல நூல்களில் வரக்கூடிய ஒரு செய்தி. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவருடைய வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு சாராரை நான் மஸ்ஜிதிலே பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். மஸ்ஜிதில இப்படி ஒரு சாராரை பார்த்தேன். அவர்கள் ஹலகாக்கள் வட்டமிட்டு அமர்ந்து கொண்டு என்ன செய்யறாரு? கற்களை வைத்துக் கொண்டு ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே சொல்கிறார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. இது சஹாபாக்கள் உடைய காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இதெல்லாம் நடைபெறாத ஒரு விஷயம். சஹாபாக்கள் அப்ப வாழ்ந்து கொண்டிருக்க, அதுக்கு முன்னால் நடைபெறல. அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அங்கு வந்து உடனே அந்த மக்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது சஹாபாக்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய பொருட்கள் இன்னும் இருக்கின்றன, அவைகள் உக்கி போகவில்லை. நீ இவ்வளவு வேகமாக வழிகேட்டுக்கு செல்கிறீர்களே, இவ்வளவு வேகமாக நீங்க வழிகேட்டுக்கு செல்கிறீர்களே என்று சொல்றாங்க. நறுமையான சகோதரர்களே, அவர்கள் சொன்னார்கள், அதாவது நாம் இதன் மூலம் நன்மையை தவிர வேற எதையும் நாடவில்லை, நலவை தவிர வேற எதையும் நாடவில்லை. இதுதான் பொதுவாக பித்அத்வாதிகள், ஷிர்க் செய்றவங்க, பித்அத் செய்றவங்க சொல்லக்கூடிய வாதம், வைக்கக்கூடிய வாதம். அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ நன்மையை நாடியவர்கள் அதை அடைந்து கொள்ளவில்லை. ஏன்? அங்கு அவர்கள் தேர்வு செய்த அந்த வழி என்பது பிழையானது. திக்ரு நீங்க செய்யறதாக இருந்தா திக்ரை செய்வதற்கு நபி அவர்கள் உங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறு அவங்க சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு கூட்டத்தாரை பற்றி எச்சரித்து இருக்கிறாங்க, முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதான் ஹவாரிஜிகள். அந்த நஹர்வான் என்ற இடத்துல என்ன செய்யப்படுவீர்கள்? நஹர்வான் என்ற இடத்துல அந்த கொல்லப்படக்கூடிய கூட்டத்தில் நீங்களும் இருப்பீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன, அந்த யுத்தம் நடந்த நஹர்வான் என்ற இடத்துல தான் இந்த ஹவாரிஜிகளோடு யுத்தம் நடந்த இடம், அலி ரலியல்லாஹு அவர்கள் யுத்தம் போரிட்ட இடம் அந்த நஹர்வான் என்ற இடம் தான். அப்ப அங்கு கொல்லப்படக்கூடியவர்கள் நீங்க இருப்பீர்களோ என்று அவங்க சொல்றாங்க. அதே போன்று அதில் அதிகமானவர்கள் அதில் இருக்கிறாங்க. அப்ப இது நமக்கு எதை சொல்லி என்ன சொல்லுது என்றால், பித்அத் என்பது எங்கு கொண்டு போய் விடுதுன்னு பாருங்க. எதுல ஆரம்பிச்சாங்க என்றால், வட்டமிட்டு கற்களை வைத்து திக்ரு செய்யற ஒரு பித்அத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. அது எங்க அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய இடத்துல, இஸ்லாமிய ஆட்சி தலைவருக்கு எதிராக போர் செய்கின்ற இடத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது. பாருங்க, பித்அத் என்பது எவ்வளவு ஆபத்தானது. அதற்கு நாங்க என்ன செய்யக்கூடாது? இடமளிக்க கூடாது. நாம் மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களுடைய அந்த வழி, நாங்கள் அந்த அதில் நின்று, அவங்க எப்படி சஹாபாக்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கினார்கள், அதோடு நாம் நின்று கொள்ள வேண்டுமே தவிர, என் அருமை சொல், பித்ஆ என்பது மிகப்பெரிய வழிகேட்டுக்கு இட்டுச் செல்லும் என்பதற்கு இந்த செய்திகள் சான்றாக இருக்கின்றன. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, புகாரில நீங்க பார்க்கலாம் இந்த செய்தி 6930வது எண்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த செய்தியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தியை ரிவாயத் செய்கிறார்கள். அவங்க தான் ரிவாயத் செய்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் அவர்கள் சொன்னதைத்தான் அறிவிக்கிறேன், உறுதியாக சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அவர்கள். ஏனென்றால் பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அதுல வருது சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், லஅன் அஹிர்ர மினஸ் ஸமாஇ அஹப்பு இலைய மின் அன் அக்திப அலைஹி என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, வானத்திலிருந்து கீழே விழுந்து விடுவது நபி அவர்கள் மீது புனைந்து சொல்வதை விட எனக்கு விருப்பமானதாகும். வானத்திலிருந்து ஒருத்தர் கீழே விழுந்தா ஏதாவது மிஞ்சுமா? கொஞ்சம் நினைச்சு, சாதாரண ஒரு உயரத்திலிருந்து விழுந்தாலே நிலைமை என்ன? வானத்திலிருந்து விழுவதாக இருந்தா அதை விட எதை பயப்படுறாங்க? எதை பயப்படுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் ஏதாவது பொய் சொல்வதை நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். நீங்க பாத்தீங்கன்னா சிலர்கள் பிம்பர்ல ஏறினாங்கடா
சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சேர்த்துக்கொள்வாங்க, நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்று சொல்றது சொல்லிட்டு என்ன, நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்ற அளவுக்கு இதில் என்ன, அதாவது ஒரு பேணுதலற்ற தன்மை அல்லாஹுடைய தூதரின் பெயரால் விட்டு அடிக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய பெயரால் நறுமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் எவ்வளவு பயந்த ஒரு விடயம் இது. சஹாபாக்கள் நபி தோழர்கள் எவ்வளவு பயந்த ஒரு விடயம் என்று பாருங்க. அப்ப எனவே அவங்க இப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள். எப்படி சொல்றாங்க, இறுதி காலத்தில் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அவர்கள் அதாவது ஹுதஸாஉல் அஸ்னான் என்று வருகிறது, ஹுத்தாஸுல் அஸ்னான், அதே போன்று சுஃபஹாஉல் அஹ்லாம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில குறைந்த வயதுடைய இளைஞர்களாக இருப்பார்கள். என்ன, அவர்களிடத்துல பக்குவமான மார்க்க வழிகாட்டல்களை வழங்கக்கூடிய மூத்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். இப்படிதானே இல்மை எடுக்கும் போது மூத்த அறிஞர்கள், மூத்த உலமாக்கள் அவர்களிடமிருந்து இல்மை என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். இவ்வாறு இவர்கள் குறைந்த வயதுடைய இளைஞர்களாக இருப்பார்கள். அதே போன்று முதிர்ச்சி அற்ற புத்தி உடையவர்களாக இவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், பூமியிலே மிகச்சிறந்த சொல்லை குர்ஆன் வசனங்களை எடுத்துச் சொல்வார்கள். அதுதான் எடுத்து சொல்லுவாங்க. குர்ஆன் எடுத்து சொல்லுவாங்கடா, அதாவது ஹவாரிஜிகள் எப்படி எடுத்து சொன்னாங்கன்றதை நீங்க பார்க்கலாம். அவங்க எப்படியெல்லாம் தவறான வியாக்கியானங்களை அவர்கள் கொடுத்தார்கள். அதே போன்று வேட்டை பிராணியுடைய உடலிலிருந்து ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்றுதான் அந்த வேடன் எய்த அம்பு அதன் மறுபுறமாக வெளிப்பட்டு சென்று விடுவதை போன்று இவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி சென்று விடுவார்கள். இவர்களுடைய இறை நம்பிக்கை இவருடைய தொண்டை கூலிகளை தாண்டி செல்லாது. இவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் உயிரோடு விடாதீர்கள், ஏனெனில் அவர்களை அழிப்பது அதை செய்தவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய நட்பலனாக அமையும் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த வழிகேடுகள் இவ்வளவு ஆபத்து என்பதற்கு இந்த செய்தி. மற்றும் ஒரு செய்தி புகாரில அடுத்த செய்தியாக வருகிறது. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், யஹ்ருஜு ஃபி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் இருந்து வெளியாகின்ற ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்கின்ற போது, அவர்கள் கௌமுன் தஹ்கிரூன ஸலாத்தகும் மஅ ஸலாத்திஹிம், சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. சஹாபாக்கள் இபாதத்தில் அமல்களில் எவ்வளவு முன்னிலை வகித்தவர்கள், எவ்வளவு பேணுதலாக அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபட்டவர்கள். நீங்க உங்களுடைய அவர்களுடைய தொழுகையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழுகைகளை நீங்க என்ன செய்வீங்க, குறைத்துத்தான் மதிப்பிடுவீர்கள். எமது தொழுகைகள் என்ன, அந்த அளவு என்ன தொழுகையாளிகளாக அவர்கள் இருப்பார்கள். அப்படி தொழுவாங்க. அவர்களுடைய நோன்பை நீங்கள் பார்ப்பீர்கள், நமது நோன்பு என்ன என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய நோன்பு இருக்கும். ஆனால் குர்ஆன் அவர்களுடைய தொண்டை குழியை கடந்து செல்லாது. அப்ப இல்ம்ல என்ன, மார்க்க அறிவுல எவ்வளவு ஒரு ஆழம் இருக்க வேண்டும். நாங்க ஃபித்னாக்கள்ல இருந்து குழப்பங்கள்ல இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணும், நாங்க மார்க்கத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். உலமாக்கள் இருந்து மார்க்கத்தை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த பகுதிகள் எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து அந்த செய்தியில நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் அதிலே தொடர்ந்து வருவதை பார்க்கின்றோம். இவ்வாறாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகேடர்களை என்ன செய்தார்கள், அடையாளப்படுத்திய பல ஹதீஸ்கள். நீங்க புகாரி முஸ்லிம் எடுத்தீங்கன்னா தனியாகவே நீங்க இந்த தலைப்பை பார்க்கலாம். அவ்வளவு செய்திகள் இது தொடர்பாக வருகின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை எப்படியெல்லாம் என்ன செய்தார்கள், அடையாளப்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் அடையாளப்படுத்தினார்கள் என்பதற்கு. என் அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க பொதுவாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக நாங்க பார்க்கின்ற போது இப்ப நாங்க இந்த ஹதீஸ்கள்ல படித்த இந்த அடையாளங்கள், இந்த ஹவாரிஜிகளுடைய அடையாளங்கள் என்று வரும்போது நாங்க என்ன செய்யக்கூடாது, இதை யாரில் நாங்க பொருத்தி பார்க்கக்கூடிய வேலையை நாங்க செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, நாங்க இதை யாரிலையும் பொருத்தி பார்க்கக்கூடிய வேலைகள் நாம செய்யக்கூடாது. புரியுதா அவங்க சொல்றது? நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழிகேடுகள் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள, அதே போன்று வழிகேடுகள் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடையாளம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றில் தோன்றி இந்த ஹவாரிஜிகளுக்கு சொன்ன இந்த அடையாளங்களை பொறுத்தவரையில் அது அவர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளங்கள். அதற்கு பிறகு அதே இதில் சிலர் வெளிப்படுவார்கள் என்றால் அவர்களுக்கும் அது என்னதான், அது பொருந்தக்கூடிய, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒன்று ரெண்டை வைத்து சிலர் என்ன இபாதத்துல என்ன செய்யறாங்க, மிக ஆர்வமாக இருக்கிறாங்க, இவர் ஹவாரிஜ்
அப்படி சொல்ல முடியுமா? இபாதத்தில் ஆர்வமாக இருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் இவர்களுடைய அடையாளங்களை என்ன செய்யறாங்க? ஏன்னு சொன்னா இவர்கள் ஒரு வழிகட்ட போக்கூடியவர்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை என்ன செய்கிறார்கள்? சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த வழிகட்ட அமைப்புகளிலிருந்து நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? காத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை நமக்கு என்ன செய்தார்கள்? அடையாளப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அன்பான அருமையான சகோதரர்களை, நமது இந்த தொடரை பொறுத்தவரையில இந்த தொடரில் நாம் இந்த வழிகட்ட இந்த பிரிவினர், வழிகட்ட சாரார்கள், அவர்களை பற்றிய அந்த செய்திகளை வழிகட்ட கூட்டத்தினர் இப்ப நீங்க எடுத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் 73 என்ன செய்யும்? பிரியும் என்று சொன்னார்களா இல்லையா? அப்ப அதில் சொர்க்கத்துக்குரியவர்கள் ஒரு சாரார். அந்த சொர்க்கத்துக்குரிய சாரார் யார் என்று சஹாபாக்கள் கேட்கின்ற போது, நானும் எனது தோழர்களும் என்று இருக்கக்கூடிய இந்த வழி என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வழிகட்ட அமைப்பையும் நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அதற்குள்ளே சில நேரம் 73 பிரிவு இருக்கிற அளவுக்கு இருக்குது. எத்தனை சில வழிகட்ட இந்த ஹவாரிஜின் எடுத்தீங்கன்னா அவ்வளவு பிரிவுகள் அவர்களுக்குள்ளே என்ன செய்கின்றன இருப்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் அடிப்படையான வழிகட்ட பிரிவுகள், உசூலுல் ஃபிரக், அடிப்படையான வழிகட்ட பிரிவுகள் என்று அறிஞர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த வழிகட்ட பிரிவுகளில் உள்ள ஒரு பிரிவினர் தான் இந்த ஹவாரிஜிகள் என்ற இந்த சாரார். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய இந்த வழிகட்ட சிந்தனைகள் பொதுவாக எல்லா வழிகேடுகளும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேட வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய துஆக்கள்ல, பிரார்த்தனைகள்ல ஒன்றுதான் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். ஓதுங்க பாப்போம் துஆவை. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். திரும்ப சொல்லுங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, மரணமா தெரிஞ்சவங்க துஆவை. வேற யாரும் சொல்றீங்களா? ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. வேற யாரும் சொல்றீங்களா? இந்த துஆவை இந்த துஆ எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த துஆவை பற்றி சொல்கின்ற போது மார்க்கத்தில ஆழமாக கற்ற அறிஞர்கள் வர்ராசிகூன ஃபில் இல்ம், மார்க்கத்தில ஆழமான அறிவுடையவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ரப்பிடமிருந்து வந்த அனைத்தையும் நாம் ஈமான் கொண்டோம். ரப்பிடமிருந்து வந்த அனைத்தையும் நாம் என்ன செய்தோம்? ஈமான் கொண்டோம், நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் சொல்லியவர்களாக கூறியவர்களாக இவ்வாறு துஆ செய்வார். பாருங்க, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. நாம் எமது ரப்பிடம் எதை கேட்கிறோம் என்றால், நமக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு, நமக்கு நேர்வழி காட்டிய பிறகு எமது உள்ளங்களை வழிதவரச் செய்து விடாது, எமது உள்ளங்களை வழிதவரச் செய்து விடாதே என்று நாம் இதிலே கேட்கின்றோம். அதே போன்று வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து நாம் எதை கேட்கிறோம்? நீ எமக்கு ரஹமத்தை அருள்வாயாக, உனது ரஹமத்தை அருள்வாயாக. அடுத்து அல்லாஹுடைய திருநாமங்கள்ல எந்த திருநாமம் அந்த துஆல வருது? இன்னக அன்தல் வஹாப் என்று சொல்லுங்க பாப்போம். என்ன திருநாமம் வருது? வஹாப். நிச்சயமாக நீ பெரும் கொடையாளன், நிச்சயமாக நீ பெரும் கொடையாளன் என்ற திருநாமம் இதுல வருகிறது, அல் வஹாப். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இந்த துஆல உள்ள கொடை எது? இந்த துஆவில் உள்ள மிக முக்கியமான கொடையாக இந்த துஆ சொல்லக்கூடிய ஒரு ஒன்றுதான் நேர்வழி, ஹிதாயத். எது?
மிகப்பெரிய படைத்த ரப்பிடமிருந்து ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் கொடைதான் இது ஹிதாயத், நேர்வழி. பாருங்க, சஹாபாக்களுடைய காலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தும் என்ன செய்தார்கள்? வழிகட்டு போகிறார்கள். சஹாபாக்களுடைய காலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தும் எந்த அவருடைய வழிகேடு என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வது என்ன சிறப்பு, நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்று தரும் என்ற அளவுக்கு அந்த வழிகேடு என்றால் எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்க. அப்ப நாங்க வழிகேடுகளை விட்டு எவ்வளவு பாதுகாப்பு தேட வேண்டும். அப்ப அல்லாஹ்விடமிருந்து ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் கொடைதான் ஹிதாயத். என்ன ஹிதாயத் என்பது? நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் ஹுஜராத் அழகா வரும். எப்படி வரும்? பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், நீங்க நினைக்க கூடாது நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ஏதோ அருள் புரிந்து விட்டீர்கள் என்று எண்ணக்கூடாது. பலில், ஏன்னா நிறைய பேருடைய சிந்தனை அப்படிதான் இருக்குது. மார்க்க விஷயங்களுக்கு அழைக்கும் போது எப்படி பதில் வருது சொல்லுங்க பாப்போம். மார்க்க விஷயங்களுக்கு அழைக்கும் போது ஏதோ அழைக்கக்கூடியவருக்கு தேவை மாதிரி தான் பதில் வருது. அழைக்கக்கூடியவருக்கு ஏதோ அவருக்கு தேவை மாதிரி தான் பதில் வருகிறது. புரியுதா? மார்க்க விஷயங்களுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்றால் அது ஒரு பெரிய அருள். நமக்கு மக்கள் நினைவூட்டுறாங்க, நினைவூட்டல் இருக்கிறது. அது எவ்வளவு முக்கியமானது. ஒரு நினைவூட்டல் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எனவே அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது என்ற மாதிரி பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான், நீங்க அமல் செய்வதன் மூலம், இபாதத் செய்வதன் மூலம், மார்க்க பற்றோடு வாழ்வதன் மூலம் நீங்க என்ன செய்யல, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அன் ஹதாக்கும் லில் ஈமான், ஈமானுக்கு அவன் உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். இதை நாங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு கிடைத்த மிக பெரும் பொக்கிஷம் தான் ஹிதாயத். எந்த பொக்கிஷம்? ஹிதாயத் என்ற பொக்கிஷம். அப்ப நாம் இந்த ஹிதாயத்தில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். நேர்வழியில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதற்கு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாங்க ஒரு நாளைக்கு 17 தடவை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று பிரார்த்திப்பது கட்டாயமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஏன் அவ்வளவு முக்கியமானது ஹிதாயத், நேர்வழி என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் வழிகேடுகளை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வழிகேடர்களை, வழிகேட்ட பிரிவுகளை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதிலிருந்து நம்மை நாம் காத்துக் கொள்வதற்கு. ஒரு தனி சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் இருந்தார். அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அதிகம் எதை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தார் என்று நாங்கள் படிச்சுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, பாவங்களை பற்றி, ஃபித்னாக்களை பற்றி அவர் அதிகம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். எந்த சஹாபி? ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் நான் அதை தெரிந்து கொண்டிருந்தேன் என்றால், என்னை நான் குழப்பத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக, பாவங்களிலிருந்து காத்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவற்றை பற்றி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொல்றார். எனவே நறுமையான சகோதரர், அந்த அடிப்படையில அதாவது இந்த வழிகேடுகளை பற்றி நாம் படிக்கின்ற போது நாம் பயப்பட வேண்டும். நாம் என்ன செய்யணும்? அஞ்ச வேண்டும். யா அல்லாஹ், உனது தீனில் என்னை உறுதியாக ஆக்கிவை, உனது தீனில் என்னை உறுதியாக ஆக்கிவிடு. நான் வழிகட்டு விடக்கூடாது, எனது உள்ளம் வழிகேட்டில் சென்று விடக்கூடாது. என்னை இந்த நேரான பாதையில் இறுதி வரை உறுதியாக ஆக்குவாயாக என்ற துஆ. எனவே நறுமையான சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகளுடைய இந்த குழப்பத்தை சந்தித்த அந்த நபித்தோழருக்கு நபி அவர்கள் ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, நாங்கள் எல்லோரும் அந்த துஆவை படித்திருக்கிறோம். அந்த துஆ என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதாவது இந்த மிக பெரும் ஃபித்னாவை, குழப்பத்தை சந்தித்த அந்த நபித்தோழர், அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் இந்த துஆ மரணம் செய்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, முக்கியமான ஒரு துஆ. என்ன துஆ அது சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி. என்ன துஆ? அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி. யாருக்கு என்றால், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஹ்தினி, யா அல்லாஹ் நீ எனக்கு நேர்வழியை காட்டுவாய், என்னை நேர்வழியில் நடத்துவாயா. வஸத்தித்னி, அந்த நேரான விஷயங்களை நேரிய முறையிலே, சீரிய முறையிலே செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயா. எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த துஆ எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்க. சஹாபாக்கள், நபித்தோழர்கள்
அவர்களுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனைகள் இவைகள். எனவே நறுமை சொல் நாம் அதன் பால் இவ்வளவு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே, அதாவது நாம் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நிறைந்த காலங்கள்ல நாம் என்ன செய்து நம்மை ஃபித்னாக்களில் ஆழ்த்திவிடக் கூடாது. குழப்பங்கள் நாம் நம்மை போட்டுக்கொள்ளக்கூடாது. அவ்வாறான அதாவது வாட்ஸ்அப் குரூப்புகளாக இருக்கலாம், ஃபேஸ்புக் பேஜ்களாக இருக்கலாம், இணையதளங்களாக இருக்கலாம், அவைகளில் நாம் நம்மை ஆழ்த்தி ஃபித்னாக்களில் நாம் நம்மை சிக்க விடக்கூடாது. சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, தஜ்ஜால் வந்து விட்டான் என்பதை கேள்விப்பட்டால் நீங்கள் செல்லக்கூடாது என்றான். அப்படிதானே? தஜ்ஜால் புறப்பட்டு வந்து விட்டான் என்றால் நீங்க என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, பாக்குறதுக்கு ஓடுவாங்களா இல்லையா? ஊர்ல எவனா ஒன்று கிளம்பா, கொஞ்ச நாளைக்கு ஒருத்தன் கிளம்பும், ஒன்று வந்து வரும், அப்படி அற்புதம் செய்யறானாம், இப்படி செய்யறானாம் என்று என்ன செய்யறது, ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பார்கள், அப்புறம் கூட்டம் அலைமோதும். கூட்டம் என்ன செய்யும், அலைமோதுறதை பாக்குறோமா இல்லையா? இதுல போய் என்ன ஈமானை பறிகொடுக்கக்கூடிய மோசமான நிலை உருவாகிறது. எனவே சுப்ஹானல்லாஹ், நாங்க ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இருந்து நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். நாம் அவைகளுக்கு நாம் செல்லக்கூடாது, அவைகள் நாம் விலகி இருக்க வேண்டும். என எனது ஈமானை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எனது ஈமானை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்த இந்த அற்புதத்தை, இந்த பொக்கிஷத்தை நான் மௌத்து வரை பாதுகாத்து நான் அதில் மரணிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த தொடரை பொறுத்தவரையில் நாம் இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான வழிகேடுகளை பற்றி அடுத்தடுத்த தொடர்களில் நாம் என்ன செய்யலாம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த துஆ